அறநிலையத்துறை நிதியை கல்லூரிகள் கட்ட பயன்படுத்தி திமுக அரசு சதி செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை நேற்று முன்தினம் தொடங்கிய இபிஎஸ் இரண்டாவது நாளான நேற்று கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். டவுன்ஹால் பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் 16 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ரோஜாப்பூ மாலையை அணிவித்தனர். வடவள்ளியில் பரப்புரை மேற்கொண்ட போது பேசிய இபிஎஸ் அறநிலையத்துறை பணத்தை வைத்து திமுக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆவணத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் மேலும் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்னைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 தேர்தலில் பலவாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அதிமுக தலைமையில் பின்னர் வெங்கடாபுரம் சாய்பாபா கோயில் சாலையில் ரோட் ஷோ சென்ற இபிஎஸ் அதிமுக நிர்வாகியின் 3 வயது மகளுக்கு லலிதா என பெயர் சூட்டினார். அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி என்றும் அடுத்த ஆண்டில் ஜெயலலிதா மாடல் அரசு அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.